ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கேன் பிரதர். நல்லா இருக்கேன் பிரதர். ம் நீங்க பாபா நினைவுல எப்படி இருக்கீங்க? நானும் டபுள் குஷில இருக்கேன் சிஸ்டர். இன்னைக்கெல்லாம் அளவற்ற குஷி. இன்னைக்கு குஷிக்கு அளவே இல்லை. அப்படி ஒரு குஷி. ஏன்னா அப்பா இன்னைக்கு சுயராஜ்ய அதிகாரியா மாத்திட்டாரு நம்மள. நாளைக்கு நாம தான் விஸ்வராஜ்ய அதிகாரியா மாற போறோம். அதையும் அப்பா முரளியிலே சொல்லியிருக்காரு. அதான் அளவற்ற குஷியில இருக்கேன். ஓகே பிரதர். பாபா சொல்றார் ம் 30/8/2024 முரளி பிரதர். ம் காலை முரளி பாப்தாதா மதுபன்ல இருந்து சுபபா பேசுறாரு. ம் சுபபா சொல்றாரு, இனிமையான குழந்தையே, ம் இந்த துக்கத்தை நீக்கக்கூடிய பாபா நம்மை சுகதாமத்துக்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்க வேண்டும். ம் நாம் சொர்க்கத்தின் அழகிய தேவதைகள் அரசர்களாக ஆகப் போகிறோம். ம் அதான் நம்ம தான் அழகிய தேவதைகள், நாம அரசராக போறோம் அப்படிங்கிற அந்த நினைவுலயே இருக்கணும். நாம தான் விஸ்வராஜ்ய அதிகாரி ஆக போறோம் அப்படிங்கிற அந்த நினைவுலயே இருக்கணும். கூடவே அப்பாவும் வந்துட்டாரு. துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடிய தந்தையும் வந்துட்டாரு. உங்களுக்கு இந்த ஆஸ்தியை கொடுக்கறாரு. விஸ்வராஜ்ய அதிகாரி அரசராக போறீங்க அப்படிங்கிற அந்த நினைவையும் கொடுக்கறாரு அப்படிங்கிறாரு. ஓகே. ம் பாபா கேள்வி கேட்கிறாரு, குழந்தைகளின் எந்த ஒரு நிலையை பார்த்தாலும் தந்தைக்கு கவலை ஏற்படுவதே இல்லை, ஏன்? ம் பதில் சொல்றார் பாபா சிவபாபா. ஒரு சில குழந்தைகள் முதல் தரமான நறுமணம் உள்ள ம் மலராக இருக்கிறாங்க. ஒரு சிலரிடம் சிறிதளவு கூட நறுமணம் இல்லை. ம் ஒரு சிலருடைய நிலை மிகவும் நன்றாக இருக்கு. ம் ஒரு சிலர் மாயையின் புயல்களை தோற்று விடுகிறார்கள். ம் இவை எல்லாவற்றையும் பார்த்தாலும் கூட தந்தைக்கு கவலை ஏற்படுவது இல்லை. ம் ஏன்னா சத்தியோகத்தின் ராஜ்யம் இப்போது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்பதை தந்தை அறிந்திருக்கிறார். ம் பிறகு குழந்தைகளே, கூடுமான வரை நினைவில் இருங்கள், ம் மாயாவோட புயலுக்கு பயப்படாதீங்க என்று தந்தை அறிவுரை சொல்கிறார். ஆமா. நீங்க மாயாவோட புயலுக்கு ஒருபோதும் மயங்கிடக்கூடாது. ஏன்னா சத்தியுகம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்கு. அந்த நினைவுலயே இருங்க அப்படிங்கிறாரு. அதனாலதான் தந்தைக்கு எந்தவித கவலையும் கிடையாது. சிலர் முதல் தரமான பூவா இருக்காங்க, சிலர் நறுமணமே இல்லாத பூவா இருக்காங்க. அதாவது சிலர் வந்து தெய்வீக குணம் உடையவங்களா இருக்காங்க, சிலர் அவகுணங்களோட இருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஒருத்தவங்க நல்லா இருந்தா ஒருத்தவங்க நல்லா இல்லைன்னா நமக்கு வருத்தம் இருக்கும் இல்லையா, கவலை இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அப்பாவுக்குலாம் கவலை இல்லை அப்படிங்கிறார். ஏன்னா சத்தியமும் ஸ்தாபனை ஆயிட்டு இருக்கு. அப்ப அந்த விஷயத்த அப்பா புரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறாரு. ஓம் சாந்தி சொல்லிட்டு, இனிமேலும் இனிமையான எல்லை இல்லாத தந்தை இனிமேலும் இனிமையான குழந்தைக்கு வந்து புரிய வைக்கிறார். மிகவும் இனிமையிலும் இனிமையான தந்தை அவர் என்பதை நீங்கள் இப்போது புரிந்துள்ளீர்கள் தானே? பிறகு கல்வி அளிக்கும் ஆசிரியர் கூட மிகவும் இனிமையிலும் இனிமையானவர். இங்கு நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது மிகவும் இனிமையிலும் இனிமையான பாபா ஆவார். அவரிடமிருந்து சொர்க்கத்தோட ஆஸ்தி கிடைக்க வேண்டி இருக்கு என்பதை நினைவில் வைக்க வேண்டும். இங்கு வந்து வைசியால, அதாவது விகார உலகில் அமர்ந்துள்ளீர்கள். எவ்வளவு இனிமையான தந்தை இவர் ஆவார். அந்த குஷி இதயத்தில் சதா இருக்க வேண்டும். தந்தை நம்மை அரைக்கல்பம் சுகதாமத்துக்கு அழைத்து செல்பவர் ஆவார். துக்கத்தை அழிப்பவர் ஆவார். ஒன்றோ இப்பேற்பட்ட பாபா உள்ளார். பிறகு பாபா தான் ஆசிரியராகவும் இருக்கிறார். நமக்கு முழு சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். இதை வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. இது சக்கரம். இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது, 84 பிரிவுகள் எப்படி கடந்து செல்கிறது, இந்த எல்லா விஷயங்களையும் ஒரு நொடியில் புரிய வைக்கிறார். பிறகு கூடவே அழைத்து செல்கிறார். இங்கே இருக்க போவதில்லை, அனைத்து ஆத்மாக்களையும் கூடவே அழைத்து செல்வார். மீதி இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. நிறைய கழிந்து விட்டதுன்றார், நிறைய போயிடுச்சுன்றாரு நேரம், அதாவது நாட்கள்லாம் கொஞ்சம் தான் மீதி இருக்கு என்று இப்போ பாபா சொல்றாரு. மீதி சிறிது காலமே தான் இருக்கு. எனவே சீக்கிரமா என்ன நினைவு செஞ்சீங்கன்னா பல பிறவிகளாக சேர்ந்துள்ள பாவத்தோட சுமை உங்களை விட்டு அகன்று விடும். மாயாவோட யுத்தம் இப்போ நடக்குது அப்படி கேக்குறாரு. மாயாவோட யுத்தம் நடக்குது தானே, அப்படி கேக்குறாரு. நடக்கிறது தான். நீங்கள் என்ன நினைவு செய்வீர்களானால் அது நின்று போகும். இதையும் பாபா கூறி விடுகிறார். எனவே ஒரு பொழுதும் சிந்தனை செய்யாதீர்கள். எவ்வளவுதான் சங்கல்பம் விகல்பம் புயல் வந்தாலும் சரி, இரவு முழுவதும் எண்ணங்கள், அதாவது சங்கல்பங்களில் துக்கம், அதாவது துக்கமா தூக்கம், தூக்கம் சிஸ்டர். தூக்கத்துல ஆமா, சங்கல்பம்னா எண்ணங்கள், விகல்பம்னா வீணான எண்ணங்கள், விகார எண்ணங்கள் மொத்தமா வந்து உங்களை வாட்டி வதைக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் இருக்கும். கனவுல கூட தூங்க முடியாது நீங்க.
அப்படி உங்கள நோயின் ரூபமா இருக்கலாம், இல்ல விகாரத்தின் எண்ணமா இருக்கலாம். உங்கள அப்படியே கவலையில ஆழ்த்தும், பச்சாதாபப்பட வைக்கும், நம்ம இன்னும் முழுமை அடையலையே அப்படிங்கிற அந்த உணர்வெல்லாம் கொடுக்கும். என்ன நடந்தாலும் இதெல்லாம் மாயாவின் புயல்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன நடந்தாலும் நீங்க ஆடாத அசையாதவர்களா இருங்க, தந்தை நினைவிலே இருங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இல்லாம போயிடும். மாயா வராதுன்னு அப்பா சொல்லல, கண்டிப்பா மாயை வரும். வந்த மாயைய நீங்க கண்டுக்கிடாதீங்க, வந்தாலும் தந்தை நினைவுல இருங்க, அதுலதான் உங்களுடைய முயற்சி இருக்குது அப்படிங்கிறாரு. அதான் சார், இரவு முழுதும் சங்கல்பம், எண்ணங்கள், தூக்கம் கெட்டு போனாலும் சரி, ஆனா பயப்படாதீங்கன்றார் பாபா. தைரியமா இருக்க வேண்டும், இவை அவசியம் வரும் என்று பாபா கூறி விடுகிறார். கனவுகள் கூட வரும், இந்த எல்லா விஷயங்களுக்கும் பயப்படக்கூடாது. இது போர்க்களமாகும், இவை எல்லாம் அழிய போகிறது. நீங்கள் மாயாவை வெல்வதற்காக போரிடுகிறீர்கள், மற்றபடி இதில் மூச்சு ஆகியவற்றை ஒன்றும் நிறுத்த வேண்டியது இல்லை. மூச்சு நிறுத்த வேண்டியதில்லை. அது இந்த யோகா பண்றவங்க எல்லாம் மூச்சை நிறுத்தி வச்சுக்கிறாங்க, அது சொல்றாங்க இல்லையா, மூச்சு பயிற்சி செய்யறாங்களா, அதை சொல்றாங்கப்பா. ஆத்மா சரீரத்தை இருக்கும் வரை மூச்சு இருக்கும். இதில் அதாவது சுவாசம் ஆகியவற்றை நிறுத்துவதற்கு கூட முயற்சி செய்யக்கூடாது. ஹடயோகம் ஆகியவற்றை எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். பாபாவுக்கு அதாவது பிரம்ம பாபாவுக்கு அனுபவம் இருக்கான். கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கொண்டிருந்தார், ஆனால் நேரமும் வேண்டும் அல்லவா. எப்படி தற்காலத்தில் ஞானம் நன்றாக உள்ளது, ஆனால் நேரம் எங்கே? இவ்வளவு தொழிற்சாலைகள் இருக்கு, இது உள்ளது என்று உங்களிடம் கூறுகிறார்கள். இனிமேல் இனிமையான குழந்தைகளே, ஒன்று தந்தையை நினைவு செய்யுங்க, அடுத்து சக்கரத்தை நினைவு செய்யுங்க, அவ்வளவுதான் என்று தந்தை உங்களுக்கு இப்ப கூறுகிறார். இது கடினமா அப்படி கேட்கிறாரு. கடினமானதா என்ன கேட்கிறார். சத்தியோகத்தில் திரேதாயுகத்தில் இவர்களுடைய தேவதைகளோட ராஜ்யம் இருந்தது. பிறகு இஸ்லாமியர் பௌத்தவர்கள் ஆகியவற்றுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு சென்றது. அவர்கள் தங்களது தர்மத்தை மறந்து விட்டார்கள், தங்களை தேவி தேவதா என்று கூற முடியும். ஏன்னா தூய்மையற்றவரா ஆகிட்டாங்க, தேவதைகள் தூய்மையாக இருந்தாங்க. நாடக திட்டப்படி பிறகு அவர்கள் இந்து என்று அழைக்க முற்பட்டு விடுகிறார்கள். உண்மையில் இது தர்மமோ கிடையாது. இந்துஸ்தான் என்ற பெயர் பின்னால் ஏற்பட்டது. உண்மையான பெயர் பாரதம். பாரத மாதாவுக்கு ஜெய் என்கிறார்கள். இந்துஸ்தானின் மாதாக்கள் என்று கூறுகிறார்களா என்ன? பாரதத்துலதான் தேவதைகளோட ராஜ்யம் இருந்தது, பாரதத்துக்கு தான் மகிமை செய்யறாங்க. எனவே தந்தையை எவ்வாறு நினைவு செய்ய வேண்டும் என்பது தந்தை குழந்தைக்கு இப்போது கற்பித்துக் கொண்டிருக்கிறார். தந்தை வந்திருப்பதை வீட்டுக்கு அழைத்து செல்வதற்காக. யாரை? ஆத்மாக்களை. நீங்கள் எந்த அளவுக்கு தந்தை நினைவு செய்யுங்களோ அந்த அளவு நீங்கள் தூய்மையாக ஆகிறீர்கள். தூய்மையாகி கொண்டே சென்றீர்கள் என்றால் பிறகு தண்டனை பெற மாட்டீர்கள். ஒருவேளை தண்டனை வாங்கினீர்கள் என்றால் பதவி குறைந்து போய்விடும். எனவே எந்த அளவு நினைவு செய்வீங்களோ அந்த அளவு விகர்மம் விநாசம் ஆகும். நிறைய குழந்தைகள் நினைவு செய்ய முடியாமல் இருக்கிறாங்க, சலித்து போய்விட்டு விடுகிறார்கள். சலிச்சிடுதான் பிரதர், அது சலித்து போய்விட்டு விடுறாங்க, விட்டு விடுகிறார்கள். ஏன் அப்படி சலித்து போயிடுது? சலிச்சு போய் பாபாவே விட்டுருவாங்க போல இல்லைங்க? ஆமா, அதான் எப்ப பார்த்தாலும் ஒளிப்புள்ளியே நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அதான் போர் அடிக்குன்னு சொல்றாரு. சில டைம் வருங்க பிரதர் மனசுல, சில டைம் வருது. அதனாலதான் அந்த மாதிரி வரக்கூடாது எண்ணம். ஏன் பாபா மாயா பண்ணுதுன்னு நினைச்சுக்கிட்டேன் பிரதர், பாபா கிட்ட நம்மள தூரம் விளக்குறதுக்கு. அதுக்குத்தான் என்ன சொல்றாருப்பா, ஒண்ணு அப்பாவை பரந்தாமத்துல நினைவு செய்யுங்க, அப்ப விகர்ம விநாசமாகும். கூடவே அந்த சக்கரத்தை சுத்துங்க அப்படிங்கிறாரு இல்லையா. போர் அடிக்கும் போது அந்த சக்கரத்தை சுத்தணும். எப்பவுமே ஒளிப்புள்ளி நினைக்கிறது சரிதான், இருந்தாலும் போர் அடிக்குது அப்படின்னா அந்த சுயதர்சன சக்கரத்தை சுத்தணும். 5 சொரூபம் இருக்குது இல்லையா, ஆத்ம ரூபம், தேவதா ரூபம், மூர்த்தி ரூபம், பிராமண ரூபம், பரிஸ்தா ரூபம். இந்த ஒரு சக்கரமா சுத்தலாம். இல்லன்னா யுகங்களின் சக்கரம் இருக்கு இல்லையா, சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இங்கெல்லாம் எப்படி நம்ம வாழ்ந்து வந்தோம், இந்த சங்கம யுகத்துல நம்ம யாரு கூட வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த சக்கரத்தை சுத்தலாம். இல்லாட்டினா அந்த கல்ப விருட்ச மரம் இருக்கு இல்லையா, அதுல எப்படி இருக்குது, விதையா இருக்காரு அப்பா, வேர் பகுதியில பிராமணர்கள் நாம இருக்கோம், தண்டு பகுதியில தேவதைகள் இருக்காங்க. சொல்றது எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு தான், திரும்பவும் போர் அடிச்சதுங்க பிரதர் எல்லாமே. இதுவும் போர் அடிக்குதா? சுயதர்சன சக்கரம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இதுவும் இல்ல சிஸ்டர், எப்ப பார்த்தாலும் இதே நினைச்சிட்டு இருக்க கூடாது.
சரி, இது போர் அடிக்குதா? ஞான ரத்தினங்கள் எவ்வளவு கொடுத்திருக்காரு, ஒவ்வொரு வானிலையும் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காரு, அத ஞாபகம் வச்சு சிந்தனை பண்ணிட்டே இருக்கலாம் இல்லையா? எத்தனை அப்பா ஒரு வானிலை எத்தனை வார்த்தையை நமக்கு சொன்ன வார்த்தையை சொல்றதுன்னு சொல்றாங்க. ஆனா புது புது வார்த்தைகளும் அப்பா நிறைய சொல்லுவாரு. இந்த டபுள் மாலிக்னா என்ன, டபுள் கிரீடதாரினா என்ன, ஏன் அப்பா இந்த வார்த்தை இங்க யூஸ் பண்றாரு, குஷியா இருங்கன்னு எதுக்கு சொல்றாரு, தூய்மையா இருக்கணும்னு எதுக்கு சொல்றாரு, அன்பு காட்டுங்கன்னு ஏன் சொல்றாரு, சுப பாவனைனா என்ன, சுப காமனைனா என்ன, உள்ளுணர்வுனா என்ன, அது எங்க இருக்குது முதல்ல, ஏன் பார்வையை திருத்த சொல்றாரு, ஏன் வார்த்தையை மாத்த சொல்றாரு, ஏன் நடத்தையை நம்ம திருத்தணும், இப்படி எத்தனை வார்த்தையை சொல்றாரு அப்பா. ஒரு வார்த்தையை எடுத்து எடுத்து சிந்தனை பண்ணியிருந்தா ஒரு நாளே பத்தாது சிஸ்டர். நமக்கு அத கொண்டுட்டு வரதான் தெரியல, என்ன செய்யணும் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? எப்ப பார்த்தாலும் ஒளிப்புலியே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா போர் அடிக்கும், சலிச்சு போயிடும் இல்லையா? அது நமக்கே தெரியுது இல்லையா, நீங்களே சொல்றீங்க இல்லையா, அதையும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா போர் அடிக்குதுன்னு. அதனாலதான் எப்பவுமே கனெக்ஷன் கட் ஆகக்கூடாதுன்னு ஒவ்வொரு வார்த்தையும், இந்த முரளியில இருக்க வார்த்தையெல்லாம் நம்ம வார்த்தையா, அப்பா கொடுத்த வார்த்தை தானே, அப்பா வாயில இருந்து வந்த வார்த்தை தானே அது. அப்பா ஞான கடல் இல்லையா, அப்பாவுக்கு பேர் என்ன, ஞான கடல். அந்த கடல்ல இருந்து ஒரு துளியா எடுத்து எடுத்து சிந்தனை பண்ணியிருந்தா எவ்வளவு விஷயம் இருக்குது, கடல் அளவு இருக்குது ஞானம். அதுல ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்னொன்னா எடுத்து சிந்தனை பண்ணாலே நமக்கு நாள் பத்தாது சிஸ்டர், யுகமே பத்தாது, சங்கம யுகமே பத்தாது, அவ்வளவு விஷயம் இருக்குது. படிக்க நேரம் இருக்காது. ஒரு வேர்டு உங்க ஏதாவது ஒரு வேர்டு, நான் எத்தனை வார்த்தை சொன்னேன் பாத்தீங்க இல்லையா, அதுல ஏதாவது ஒரு வேர்டு எடுத்து சிந்தனை பண்ணீங்கன்னா ஒரு மணி நேரம் சிந்தனை பண்ணலாம் அந்த ஒரு வேர்டுலயே. டபுள் கிரீடதாரின்னா என்னன்னு யோசிச்சு பாருங்களேன், ஒரு மணி நேரம் சிந்தனை பண்ணலாம். அத டபுள் மாலிக்னு சொன்னா அதையே ஒரு மணி நேரம் சிந்தனை பண்ணலாம். அதுல எவ்வளவு குஷி அனுபவமாகும். அதேதான் சொல்ல வந்த நீ சொல்லும் போதே குஷி ஆகுது, குஷி வந்துருது. அதான் செய்ய தெரியல நமக்கு, அது பிராக்டிஸ் இல்ல, பழகணும். இப்ப சமையல் பண்ணி முதல்ல பழகும் போதே கஷ்டமா தான் இருக்கும், ஆனா செஞ்சு பழகிட்டோம்னா போக போக ஈஸி ஆயிடும் இல்லையா அது. அது போல சிந்தனை பண்றதுக்கு நமக்கு பழகிறது இல்ல, பழகிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும். சொல்றாரு, குழந்தைகள் நினைவு செய்ய முடியாம இருக்காங்க, சலித்து விடுகிறாங்க, சலித்து போயிடுறாங்க, யுத்தம் செய்வதே இல்லை அப்படின்னு அப்படியும் இருக்கிறாங்க. யுத்தம் செய்வது இல்லைன்னா, யுத்தம் செய்வதுன்னா மாயை வரும், வந்த மாயை விரட்டி விடணும் இல்லையா, அதுக்குதான் யுத்தம் செய்யறதுன்னு பேரு. யுத்தம் செய்யாம அப்படியே மாயாவுக்கு வசமாகி ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆகுமோ, என்ன நடக்குமோ, ஏதாகுமோ, இனி நாளைக்கு என்ன நடக்கும், இனி நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாது, இப்படி போயிட்டு என்ன ஆகும். மாயா வந்தா அது எப்படி விரட்டணும் தெரிஞ்சுக்கணும். ஆமா, ஓகே. யுத்தம் செய்வதில்லை அப்படியும் இருக்கிறாங்க, ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி வேண்டியிருக்கு, புரிய வைக்கிறாரு. தேர்ச்சி அடையாமல் போய் விடுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஏழை பிரஜைகளும் வேண்டும் தானே. அங்கு துக்கம் இருக்காது என்றாலும் கூட ஏழை மற்றும் செல்வந்தர் ஒவ்வொரு நிலையிலும் இருப்பார்கள். இது கலியுகம். இங்கு பணக்காரர்கள் அல்லது ஏழைகள் இருவரும் துக்கம் அனுபவிக்கிறாங்க, அங்க இருவரும் சுகமுடையவரா இருப்பாங்க. ஆனா ஏழை செல்வந்தர் என்ற உணர்வோ இருக்கும், துக்கத்தின் பெயர் இருக்காது. மற்றபடி வரிசை கிரமமாக இருப்பார்கள். எந்த ஒரு நோயும் இருக்காது, ஆயுள் கூட நீண்டதா இருக்கும். இந்த துக்கதாமத்தை மறந்து விடுகிறோம். சத்தியுகத்தில் உங்களுக்கு துக்கம் நினைவில் கூட இருக்காது. இப்போ தந்தை துக்கதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவூட்டுகிறார். மனிதர்கள் சொர்க்கம் இருந்ததுன்னு கூறுகிறார்கள். இனிமேல் நம்ம முரளியில என்ன சொல்லணும்னா, எதை சிந்தனை செய்யணும்னு சொல்லணும் போல, அப்பனா தான் உங்களுக்கு எல்லாம் பிராக்டிஸ் பண்ண ஈஸியா இருக்கும் போல. சுகதாமம்னா என்ன, துக்கதாமம்னா என்ன, ஏன் அப்ப இந்த வார்த்தையை சொல்றான்னு சிந்தனை பண்ணி பாருங்க எல்லாரும். ஏன் உங்களுக்கு புதுசா தானே எப்ப பார்த்தாலும் சுயதர்சன சக்கரை சுத்திட்டே இருக்க தானே போர் அடிக்குது எல்லாருக்கும். அப்ப இந்த வார்த்தைகள்லாம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு. ஏன் துக்கதாமம்னு சொல்றாரு, அதையும் சுகதாமம்னு சொல்றாரு. இங்க ஏன் அவ்வளவு துக்கம் இருக்குது, அங்கேயும் அவ்வளவு சுகம் இருக்குது, எதனால நம்ம இப்படி வந்தோம், எதனால இப்படி அப்படி போக போறோம் அப்படிங்கறதெல்லாம் சிந்தனை பண்ணலாம் இல்லையா. எப்படின்னா சிஸ்டர், இந்த மாத்தி மாத்தி விளையாடுவாங்க இல்லையா, அந்த கோலி குண்டு விளையாடுவாங்க பாத்திருக்கீங்க இல்லையா, ஒரு டப்பால வச்சு அப்படி மாத்தி 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 ஆடு புலி ஆட்டம்னு சொல்லுவாங்க. இல்லங்க பிரதர், அது அந்த குழி மாதிரி இருக்கும், பல்லாங்குழி. பல்லாங்குழி, அதான் அந்த பல்லாங்குழி ஆடுவாங்க இல்லையா, அப்படி மாத்தி 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 போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்து எடுத்து ஞான ரத்தினங்களோட. அது பல்லாங்குழி எப்படி அந்த புளியங்கோட்டையில வச்சு விளையாடுவாங்க.
ஆமா. அதே போல இது ஞான ரத்தினங்கள் அப்பா கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும். அதை எடுத்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு இடத்துலயும் வச்சு வச்சு பார்க்கணும். எது எது நல்லா இருக்குது, எது எது நல்லா இல்ல, எது எது எங்கெங்க யூஸ் பண்ணணும், எது எது எங்கெங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா? ஆ. அதுதான் கேம் நமக்கு. பப்ஜி சரி. கேம் விளையாடுறோம் போன்ல, ஜோடோ விளையாடுறோம், அதெல்லாம் ஈஸியா இருக்குது. இது மைண்ட்ல மாயா கூட விளையாடுற கேம் இல்லையா? எவ்வளவு ஆர்வமா விளையாடணும் நம்ம. ஆ. அதுவும் சரி. பரமாத்மா குழந்தைங்கன்னா எந்த அளவுக்கு பயங்கரமா விளையாடணும். மாயை பக்கத்துல வர்றதுக்கே பயப்படணும். அப்படிப்பட்ட பயப்பட- சக்தி ரூபத்துல இருக்கணும் நம்ம. சரி. எல்லாம் கேமா அதான் பாபா எடுத்துக்கணும். சொல்லி, பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்றாரு. ஆனா அதான் பயப்படுறது விளையாட்டு. விளையாட்டுன்னு சொல்லுவார் இல்லையா அப்பா டிராமாவ. மாயா கூட நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க, டிராமா கூட விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஆமா. அதான் டிராமாவே விளையாட்டு, சுக துக்கத்தின் விளையாட்டு. விளையாடுங்க நல்லா. விளையாட தானே சொல்றாரு. ம். கற்களோட விளையாடாதீங்க, ஞான ரத்தினங்களோட விளையாடுங்க. எவ்வளவு பாயிண்ட் சிஸ்டர், சொல்லிக்கிட்டே போலாம் சிஸ்டர். நமக்கு டைம் பத்தாது. சரி வேமா மறுபடியும் வரீங்க நீங்க. கரெக்ட். மனிதர்கள் சொர்க்கம் இருந்ததுன்னு கூறுகிறார்கள். ஆனா எப்போது இருந்தது, எப்படி இருந்தது என்று தெரியாது. லட்சக்கணக்கான வருடங்களோட விஷயம் யாருக்குமே நினைவுக்கு வரவே முடியாது. நேற்றைக்கு உங்களுக்கு சுகம் இருந்தது, நாளைக்கு மீண்டும் சுகம் வரும் என்று தந்தை சொல்கிறார். எனவே இங்கு அமர்ந்து மலர்களை பார்க்கிறார். இது நல்ல மலர், இவர் இந்த விதமாக உழைப்பு செய்கிறார், இவர் நிலையாக இல்லை, இவர் கல் போன்ற புத்தியுடையவரா இருக்காரு. தந்தைக்கோ எந்த ஒரு விஷயத்தின் கவலையுமே இருப்பது கிடையாது. ஆம், குழந்தைகள் சீக்கிரமாக படித்து செல்வந்தராக ஆகிவிட வேண்டும் என்று நினைக்கிறார். படிக்க வைக்கவும் வேண்டும், படிப்பிக்கவும் வேண்டும். குழந்தைகளாகவும் ஆகியுள்ளார்கள். ஆனா சீக்கிரம் படித்து புத்திசாலியா ஆகணும். அதுவும் எந்த அளவுக்கு படிக்கிறார்கள் மற்றும் படிப்பிக்கிறார்கள் மற்றும் எப்பேற்பட்ட மலர் ஆவார்கள் என்பது தந்தை இப்போது பார்க்கிறார். ஏனென்றால் இது சைத்தன்ய உயிருள்ள மலர்களின் தோட்டம். மலர்களை பார்த்தால் கூட எவ்வளவு குஷி ஆகிறது. பாபா சொர்க்கத்தின் ஆஸ்தி அளிக்கிறார் என்பதை சுயம் குழந்தை புரிந்துள்ளார்கள். ஆக தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் பாவங்கள் நீங்கிக் கொண்டே போகும். இல்லை என்றால் தண்டனை வாங்கி பிறகு பதவி அடைவீர்கள். அதற்கு ரொட்டி துண்டும் கொடுத்து அடியும் கொடுப்பது என்று கூறப்படுகிறது. இந்த ஒரு படம் இருக்கு பாத்தீங்களா, வீரம் ஒரு படம் வந்துச்சு தெரியுமா, அஜித் படம். சாப்பாடு போட்டு அடிப்பாரு எல்லாரையும். அந்த மாதிரி சொல்றாரு. வயிறு ஃபுல்லா சாப்பாடு போட்டு பாபா கொஞ்சம் ரொட்டி துண்டு கொடுத்து அடி கொடுப்பேன். சரி சரிங்கிறது. அதாவது பதவி குறைஞ்சு போயிடும், அவ்வளவுதான். வருத்தப்படுவீங்க அப்படின்னு. ஓகே, தந்தை எவ்வாறு நினைவு அடி கொடுப்பது என்று கூறப்படுது. தந்தை எவ்வாறு நினைவு செய்ய வேண்டும் என்றால் ஜென்ம ஜென்மாந்திரத்தின் பாவங்கள் நீங்கிவிட வேண்டும், அந்த அளவுக்கு நினைவு செய்யுங்க. சக்கரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும், ஒரு பொழுதும் நின்று போகாது. பேன் ஊறுவது போல நடந்து கொண்டேதான் இருக்கும். பேன் எல்லாவற்றையும் விட மெதுவா செல்கிறது. இந்த எல்லை இல்லாத நாடகம் கூட மிகவும் மெதுவா செல்கிறது, நடக்கிறது, டிக் டிக் என்று சென்று கொண்டிருக்கு. 5000 வருடங்கள், வினாடி, நிமிடம் எவ்வளவு என்ற கணக்கை கூட குழந்தைகள் கணக்கிட்டு அனுப்பியுள்ளார்கள். லட்சக்கணக்கான வருடங்கள் விஷயமாக இருந்திருந்தால் யாருமே கணக்கிடவே முடியாது. இங்கு தந்தை மற்றும் குழந்தைகள் அமர்ந்துள்ளார்கள். பாபா ஒவ்வொரு வரையாக பார்க்கிறார். இவர் பாபாவை எவ்வளவு நினைவு செய்கிறார், எவ்வளவு ஞானம் எடுத்துள்ளார், மற்றவர்களுக்கு எவ்வளவு புரிய வைக்கிறார். மிகவுமே சுலபமானதாகும். தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள், அவ்வளவே. பேட்ச் கூட குழந்தைகளிடம் இருக்கு. இவர் சிவபாபா ஆவார் என்று கூறுங்கள் போதும். காசிக்கு சென்றீர்கள் என்றால் அங்கு கூட சிவபாபா என்று கூறி நினைவு செய்யறாங்க, அடித்துக் கொள்கிறார்கள். நீங்கள் சாலி கிராமங்கள் ஆவீர்கள். ஆத்மா முற்றிலும் சிறிய நட்சத்திரமாகும். அதில் எவ்வளவு பாகம் நிரம்பி இருக்கு. ஆத்மா தேய்வதோ வளர்வதோ கிடையாது, அழிந்து போவதும் இல்லை. ஆத்மா அழியாதது. அதில் நாடகத்தின் பாகம் நிரம்பி இருக்கு. வைரம் எல்லாவற்றையும் விட உறுதியானது. அது போன்ற கடினமான கல் வேறு எதுவும் கிடையாது. ரத்தின வியாபாரிகள் இதை அறிந்துள்ளார்கள். ஆத்மா பற்றி சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு சிறியதா இருக்கு. இதுதான் சிந்தனை செய்ய சொல்றாரு. ஆத்மா எவ்வளவு சின்னதா இருக்குது, ஒளி புள்ளியா இருக்குது, நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. அதுவும் நிராகாரமா இருக்குது, சூட்சமத்திலயும் சூட்சமமா இருக்குது, அதிசூட்சமமா இருக்குது. அதுல பாருங்க 84 பிறவிகளின் பாகம் பதிவாயிருக்குது பாருங்க. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய அதிசயம் அது.
அப்ப அந்த ஆத்மால அந்த நாடகத்தின் முழு பாகமும் பதிவாயிருக்குது அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளயும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்குது இல்லையா? ஒரு ஆத்மாக்குள்ள 84 பிறவி பாகம் பதிவாயிருக்கும். ஒரு சிலதுல 80, இன்னும் சிலதுல 60, இன்னும் 40, 20, அப்புறம் ஒரு பிறவி எடுக்கக்கூடிய ஆத்மாக்கள்லாம் இருக்காங்க. எப்படி தனித்தனி தன்மைகளோட இருக்குது அந்த ஆத்மா அப்படிங்கறதெல்லாம் சிந்தனை பண்ணலாம். ம் ஓகே, அதான் சொல்றாரு பாபா. ம் அதை சிந்தனை பண்ண சொல்றாரு. அதில் எவ்வளவு பாகம் வேற நிரம்பி இருக்கு. அது ஒருபோதும் தேய்ஞ்சு போவது இல்லை. ம் வேறு ஆத்மாவாக ஆவதும் இல்லை. ம் இந்த வேறு ஆத்மானா அந்தந்த ஆத்மாவுக்கு பதிவானது அந்தந்த ஆமா. ஆத்மா இல்லைங்கிறத. ஆத்மா அழியாது, ஆத்மா அழியாது, வளராது, தேயாது, ஒண்ணுமே ஆகாது அந்த ஆத்மா. அந்த ஆத்மா வேறு ஆத்மாவாக ஆவதில்லை. ஆமா, அதுதான். அந்த ஆத்மா இன்னொரு ஆத்மாவா மாற முடியாது. அந்த ஆத்மா அதுவா தான் இருக்க முடியும். ஆமா, ஒரு பொருள் ஒன்னா தானே இருக்க முடியும். இன்னொரு பொருளை அது எப்படி மாற முடியும்? தண்ணி மாதிரி கிடையாது இல்லையா? எப்படின்னா அந்த தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி ஒன்னோட ஒண்ணு மெர்ஜாயி எந்த தண்ணி எந்த சொட்டோட கலந்துச்சுன்னு தெரியாது இல்லையா? அந்த மாதிரி இல்ல, ஆனா தனித்தனியா இருக்குது ஆத்மா வந்து அப்படிங்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? புரியுதுங்க பிரதர். அதாவது தண்ணினா அதோட தன்மை அப்படி, ஆனா ஆத்மா இப்படிதான் இருக்கும். இதோட தன்மை அப்படின்றீங்க. தனிப்பட்டது ஆத்மா. ஒவ்வொரு ஆத்மாவும் தனிப்பட்டது. ஏன்னா ஆத்மா தண்ணி வந்து கலந்துரும், எல்லாத்தோடய கலந்துச்சுன்னா தெரியாது. ஆனா இது அந்த வைரத்துக்கு சமமானது. ஒவ்வொரு வைரமும் தனித்தனியா இருக்குது இல்லையா? ஆமா, அத சொல்றாரு அப்பா. தனிப்பட்டது ஆத்மா கலக்காது, ஒண்ணும் பண்ண முடியாது. அது வேற வேறையா இருக்கும். ஆத்மா ஆத்மாவா தான் இருக்கும். ஓகேங்கிறது. இந்த உலகத்தில் நாம் தந்தை, ஆசிரியர், சத்குரு என்று கூறக்கூடிய அப்பேற்பட்ட எந்த ஒரு மனிதனும் கிடையாது. இவர் ஒரே ஒரு எல்லை இல்லாத தந்தை, ஆசிரியர் ஆவார். எல்லோருக்கும் மன்மனாபவ என்ற அறிவுரை அளிக்கிறார். எந்த தர்மத்தை சந்தித்தாலும் கூட அல்லாவை நினைவு செய்கிறீர்கள் தானே என்று அவர்களுக்கு கூறுங்கள் என்று உங்களுக்கு தந்தை கூறுகிறார். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள். என் ஒருவரை நினைவு செய்தால் விகர்மம் விநாசமாகிவிடும் என்று இப்போது தந்தை அறிவுரை கூறுகிறார். தந்தை தான் பசித்த பாவன். இதை கூறியது யார்? ஆத்மா கூறினார். மனிதர்கள் பாடுகிறார்கள் தான் நான், ஆனால் பொருள் புரியாமல் இருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் சீதைகள் என்று தந்தை கூறுகிறார். நான் ராமன் ஆவேன். அனைத்து பக்தர்களின் சத்கதி அளிப்பவன் நான். அனைவருக்கும் சத்கதி அளித்து விடுகிறார். மற்ற அனைவரும் முக்தி தாமத்துக்கு சென்று விடுகிறார்கள். சத்தியுகத்தில் மற்ற தர்மம் எதுவும் இருக்காது, நாம் மட்டுமே இருப்போம். ஏன்னா நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறோம். இங்கே பாருங்கள், எவ்வளவு ஏராளமான கோயில்கள் இருக்கு, எவ்வளவு பெரிய உலகமாகும், என்ன பொருட்கள் வேற இருக்கு. அங்கு இவை எதுவும் இருக்காது. பாரதம் மட்டுமே இருக்கும். இந்த ரயில் வண்டி ஆகியவும் இருக்காது. இவை எல்லாமே இல்லாது போய்விடும். அங்கு ரயில் வண்டியின் அவசியமும் இருக்காது. சிறிய நகரமாக இருக்கும். ரயில் வண்டியோ வெகு தூரமான கிராமங்களுக்கு செல்ல தேவை இருக்கும். பாபா புத்துணர்வு ஊட்டி கொண்டிருக்கிறார். குழந்தைக்கு வெவ்வேறு கருத்துக்களை புரிய வைத்துக் கொண்டிருக்கார். ஆமா, ரயில் வண்டிலாம் அங்க சத்தியுகத்துல இருக்காது. அங்க எல்லாம் புஷ்பக விமானம் தான் இருக்குன்னு சொல்லலாப்பா. அது ஒண்ணுதான். ரயில் வண்டியில இங்க இருந்து எப்படி போறோம்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் போகுது இல்லையா? ரொம்ப லாங் டிராவல் போறதுதான் ட்ரெயின் தேவைப்படும். அங்க வெறும் சின்ன சின்ன நகரங்கள் தான் இருக்கும் அப்படிங்கிறாரு அப்பா. அதான் குஷி ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு, சத்தியுகத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிறாரு அப்பா. அதாவது சின்ன சின்ன கிராமங்கள்ல நம்ம போனோம்னா புஷ்பகமானம் பக்கத்துல போயிடலாம். ஆமா, அது நகரங்கள், கிராமம் இல்ல நகரங்கள்னு சொல்றாரு. இங்கதான் கலியுகத்துல ட்ரெயின்லாம் தேவைப்படுது, ஏன்னா லாங் டிராவல் பண்ண வேண்டியது இருக்குது. அங்கன்னா அப்படி இருக்காது அப்படிங்கிறாரு. பக்கத்துலதான் இருக்கும், பக்கத்துலதான் இருக்கும். ஆமா, அதுக்கும் புஷ்பகமானம் இருக்கு, வேணும்னா எடுத்துன்னு போலாம், இல்லாட்டா நடந்தே போகலாம். அதான் கேக்குறாங்க, நடப்பாங்களா தேவதைகள்? நடப்பாங்க சார். சரியா நடக்க மாட்டாங்களா? நமக்குத்தான் இந்த கலியுகத்துலதான் சரீரம் தமோ பிரதானமான நோய் வாய்ப்பாட்டு நடக்க முடியாம தெரியும். அங்கதான் காயக்கல்ப தேகம் இல்லையா? நடப்பாங்க, ஓடுவாங்க, விளையாடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அவங்க 150 வயசானா கூட நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஹை ஜம்ப், லாங் ஜம்ப் எல்லாம் தப்பி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதான் பாபா சொல்றாரு இங்க. சரிங்க, அதான் பாபா சார் கொஞ்சம் வெவ்வேறு கருத்துக்களை புரிவித்துக் கொண்டிருக்கிறார். இங்க அமர்ந்துள்ளீர்கள், புத்தியில் முழு ஞானம் இருக்கு. எப்படி பரம்பிதா? ஆனா இங்க 70 வயசு ஆச்சுன்னா படிக்கட்டுலயும் நடக்க முடியல. ஆனா அங்க ஹை ஜம்ப், லாங் ஜம்ப் எல்லாம் விளையாடுவாங்க. அதான்
ம். இதுதான் எப்படி பரமபிதா பரமாத்மாவுக்கு முழு ஞானம் நிரம்பி இருக்கு, ம். அதை உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்காரு. உயர்ந்தவர் சாந்தி தாமத்தில் வசிப்பவர் சாந்தி கடலான தந்தை. ம். ஆத்மாக்களாக நாம் அனைவரும் கூட இங்கு இனிமையான இல்லத்தில் சீட்டுவோம், வசிப்பவர்கள் ஆவோம். ம். அமைதிக்காக மனிதர்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள். ம். சாதுக்கள் கூட மன அமைதி எப்படி கிடைக்க முடியும் என்று கூறுகிறார்கள். ம். என்னவெல்லாம் யுக்திகளை கையாளுகிறார்கள். ம். ஆத்மா மனம் புத்தியுடன் கூடியது என்று பாடப்படுகிறது. ம். ஆத்மாவில் சுய தர்மமே சாந்தி ஆகும். ம். வாயே இல்லை, கர்ம இயந்திரங்களே இல்லை என்றால் அவசியம் அமைதியாகத்தான் இருக்கும். ஆமா, ஆஹா. வாயத்தான் சத்தம் போடுவீங்க, ஆமா. வாயே கிடையாது ஆத்மாவுக்கு, வெறும் மனசும் புத்தியும் தானே இருக்குது. ஆமா. அப்ப மனம் புத்தி வச்சு சத்தம் போட முடியாது இல்லையா அப்படிங்கிறாரு. அத சொல்றாரு. ஆமா. கர்மேந்திரியங்கள் இருந்தாதான் சத்தம் போட முடியும். அதனால ஆத்மலோகம் எப்பவும் அமைதியான உலகம், அது ஸ்வீட் ஹோம் அப்படிங்கிறார். இனிமையான உலகம். அதுலயும் எப்படி இருக்குமா அந்த உலகம்? ஸ்வீட் சைலன்ஸா, இனிமையான அமைதியா இருக்குமா. வெறும் அமைதியா சைலண்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே, அதுவும் கூட போர் அடிக்கும் இல்லையா. இனிமையா இருக்குமா அந்த அமைதி கூட, இனிமையான அமைதி. அதனாலதான் அப்ப நம்ம எல்லாரையும் சொல்றாரு, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே அப்படின்னு. ம். இனிமையான வீட்ல இருந்து வந்திருக்கோம் இல்லைங்கிறத ஆமா. அதனால ஞாபகப்படுத்துறாரு. ம். இனிமையான வீடுன்றது ஒரு என்ன சொல்றது, அப்ப எதுவுமே உணரவே தெரியாது, நம்ம ஒண்ணுமே ஆமா. புரிஞ்சுக்க மாட்டோம். அப்படியே சைலன்ஸ்ல இருப்போம், டெட் சைலன்ஸ்ல இருக்கும். அதானங்கிறது. ஆமா ஆமா, அது ஸ்வீட்டா இருக்கும். அந்த அமைதி கூட இனிமை தன்மை நிறைஞ்சதா இருக்கும் அப்படிங்கிறார். எதுவுமே தெரியாதுங்களே பிரதர் நமக்கு. எல்லா குணங்களும் நிரம்பிய ஒரு நிலைதான் சிஸ்டர் இனிமைங்கிற நிலை. அதுல இருப்போம். ஆமா, தூய்மையும் இருக்கும். இனிமை தன்மைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இனிமைன்னு ஒரு குணத்தை தனியா வச்சுக்கோங்க. அதுல பாருங்களேன், அன்பும் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், ஆனந்தம் இருக்கும், தூய்மை இருக்கும், பேரானந்தம் இருக்கும், என்னென்ன திருப்தி இருக்கும், எல்லா குணங்களும் சேர்ந்து மொத்தமா ஒரு கலவையா இருக்கிறதுக்கு பேர் தான் இனிமை அப்படின்னு சொல்றது. இயற்கையான ஒரு இயற்கை இருக்கும். ஆமா, சர்வ குணங்களிலும் சம்பன்னம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அப்பா. ஆமா, சர்வ குணங்களிலும் நிறைஞ்ச ஒரு நிலைக்கு பேர் தான் இனிமையான நிலை. அதனாலதான் அப்பா சொல்றாரு, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, உங்களை நான் அந்த இனிமை தன்மையிலே பாக்குறேன். ஏன்னா நீங்க அப்படித்தான் இருந்தீங்க ஆத்மலோகத்துல, அந்த பார்வையிலே தான் அப்பா பாக்குறேன் அப்படிங்கிறார். மறுபடியும் எல்லா ஆத்மாக்களும் அப்படித்தான் இருப்பான். ஆத்மாக்களின் இயற்கை தன்மை அந்த இனிமை தன்மை தான். இந்த சாக்கார உலகத்துல நீங்க நாடகம் நடிக்க வரும்போது, நீங்க பார்த்து பண்ணும் போதுதான் மாயைக்கு வசமாயிடுறாங்க. துவாபர யுகத்துல இருந்து கலியுகம் வரைக்கும் தேவதைகள் அரை கல்பமும் இனிமையா தானே இருந்தாங்க. ஏன்னா அங்க மாயை இல்ல. துவாபர யுகத்துல எப்ப நம்ம தேக உணர்வுக்கு வந்தோமோ அப்பதான் மாயை பிரவேசமாச்சு. அப்புறமேல் தான் நம்மளோட இனிமை தன்மை போயிடுச்சு. ஆத்மாக்களாகிய நமக்கு வசிக்கும் இடம் சாந்தி தாமம், இனிமையான இல்லம். இங்க முற்றிலுமே அமைதி தான் இருக்கும். இது அங்கிருந்து முதலில் நாம் சுகதாம வரோம், இப்பொழுது துக்கதாமத்துல இருந்து சுகதாமத்துக்கு செல்கிறோம். தந்தை தூய்மையானவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய உலகம், இவ்வளவு காடுகள் ஆகியவை அங்க எதுவுமே இருக்காது. இத்தனை மலைகள் ஆகியவை எதுவும் இருக்காது. நம்முடைய ராஜதானி இருக்கும். எப்படி சொர்க்கத்தின் சிறிய மாதிரி மாடல் அமைக்கிறார்கள், அது போல சிறிய சொர்க்கம் இருக்கும். என்ன ஆக போகிறது? அதிசயத்தை பாருங்க, எவ்வளவு பெரிய படைப்பு ஆகும். இங்க எல்லோருக்கும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். பிறகு இவ்வளவு முழு உலகம் இருக்காது. மற்றபடி நம்முடைய ராஜ்யம் இருக்கும். இத்தனை எல்லாமே முடிந்து போய்விடும். அவை எல்லாமே எங்கே போய்விடும்? சமுத்திரம், பூமி ஆகியவற்றுக்குள் போய்விடும். இவற்றின் பெயர் அடையாளம் கூட இருக்காது. சமுத்திரத்தில் என்ன பொருள் போய் விடுகிறதோ அவை உள்ளுக்குள்ளேயே முடிந்து போய்விடும். அனைத்தும் கடல் விழுங்கி விடுகிறது. தத்துவம் சத்துவத்துடனும் மண்ணுடன் கலந்து விடுகிறது. பிறகு உலகமே சதோ பிரதானமாக ஆகிறது. அச்சமயம் புதிய சதோ பிரதானமான இயற்கை என கூறப்படுது. அங்க உங்களுடைய ராஜ்யம் இயற்கையான அழகு இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் ஆகியவை எதையுமே உபயோகிக்க மாட்டாங்க. எனவே குழந்தையாகி உங்களுக்கு குஷி ஏற்பட வேண்டும். நீங்கள் சொர்க்கத்தின் இளவரசி ஆகிறீர்கள். பாபா நடுவில் லிப்ஸ்டிக் சொல்றாரு. ஆமாங்கிறது வாசிங்க சிஸ்டர். ஓகே. ஞானஸ்தானம் செய்யவில்லை என்றால் நீங்கள் தேவதையாக மாட்டீர்கள்.
வேறு எந்த வழியுமே கிடையாது. ம் தந்தை எப்பொழுதுமே அழகானவர். ஆத்மாக்களை நீங்கள் கருமையாக தூய்மையற்றவர்களா ஆயிட்டீங்க. ம் பிரியதர்ஷன் மிகவும் அழகான பிராணி, பிரியாணி அங்க பிரதர், பிரியாணி ஆவார். பிரயாணி பிரதர் சாரி பிரயாணி பிரியாணி இல்ல, பிரயாணி. பிரயாணினா பயணி, தூர தேசத்துல இருந்து வரவர் பயணி. பயணின்னு சொல்லலாம், பிரயாணின்னு சொல்லலாம். ஓகேங்க பிரதர். அவர் வந்து உங்களை அழகானவர் ஆக்குறார். நான் இவருக்குள் பிரவேசம் செய்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். நான் ஒருபோதும் கருமையாக ஆவது கிடையாது. நீங்கள் கருமையிலிருந்து அழகாக ஆறீங்க. எப்பொழுதுமே அழகானவர் ஒரே ஒரு நான் மட்டும்தான். திரும்ப அந்த வார்த்தை சொல்றாருங்க பிரதர் பாபா, அது சொல்லுங்க நீங்களே. பிரயாணி ஓகே பிரதர், எனக்கு பயணின்னு சொல்லுங்க சிஸ்டர் லேனா. நான் ஒரே ஒரு பயணி மட்டுமே, அவர்தான். ஓகே. இது ஒரு நல்ல ஒரு கதை சொல்லுவாங்க சிஸ்டர் இதுக்கு, இந்த பயணிங்கிற ஒரு கதைக்கு. ஒரு தூர தேசத்துல இருந்து ஒரு பயணி வந்தாரு. அந்த பயணி வந்து ஒரு கிராமத்துக்கு வந்தாரு. அந்த கிராமத்துல எல்லாருமே கருப்பா இருந்தாங்க, அழுக்கு பிடிச்ச மாதிரி தூய்மையற்றவங்களா இருந்தாங்க. அந்த பயணி வந்து அந்த உலகத்துல அந்த ஊர்ல இருக்கவங்களை எல்லாரையுமே விடியறதுக்குள்ள இரவு நேரத்து பயணியா வருவார் அவர். அந்த ஒரு பயணி வந்து இரவு நேரத்துல வருவாரு. அந்த இரவு நேரம் முடிஞ்சு காலையில பகல் வர்றதுக்குள்ள அங்க இருக்கவங்கள பூரா அழகா மாத்திடுவார் அப்படின்னு ஒரு கதை இருக்குது பக்தி மார்க்கத்துல. இரவு நேரத்து பயணியே அப்படின்னு. அந்த இரவு நேரத்து பயணி யாருன்னா அது இந்த சிவபாபா தான். இரவு நேரத்துலதான் நான் வரேன், இந்த கலியுக இரவு இருள் நேரத்துலதான் வாரேன். உங்களை எல்லாம் பகல் நேரம்ங்கிறது என்ன, சத்தியுகம் இல்லையா? அந்த நேரத்துல உங்களை எல்லாரையும் தேவதையா மாத்துறதுக்காக இந்த பயணி வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லுவார் அப்பா முரளிலே. அதத்தான் அப்பா அப்பா சொல்றாரு. இந்த பாபா பிரம்மா கருமையாக மற்றும் அழகாக ஆகிறார். சிவபாபா உங்கள் அனைவரையும் அழகாக ஆக்கி கூட அழைத்து செல்கிறார். குழந்தையாகிய நீங்கள் அழகாக மாறிய பின் மற்ற அனைவரையும் அழகாக ஆக்க வேண்டும். தந்தையோ ஷாம் சுந்தர் ஆவது கிடையாது. கீதையில் தந்தைக்கு பதிலாக கிருஷ்ணர் பெயரை போட்டுவிட்டு தவறு செய்து விட்டார்கள். இதைத்தான் ஒரே ஒரு தவறு என்று கூறப்படுகிறது. முழு உலகத்தை அழகாக ஆக்கிவிடும் சிவபாபாவுக்கு பதிலாக சொர்க்கத்தில் முதல் நம்பர் அழகாக ஆனவரின் பெயரை போட்டு விட்டார்கள். இதை யாராவது புரிந்து கொள்கிறார்களா என்ன? பாரதம் மீண்டும் அழகாக ஆக போது அவர்கள் 40,000 ஆண்டுக்கு பிறகு சொர்க்கம் வரும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க முழு கல்பம் 5,000 வருடங்களுடையது ஆகும் என்று இப்பொழுது சொல்கிறீர்கள். எனவே தந்தை ஆத்மாக்களிடம் சொல்கிறார், உரையாடுகிறார். நான் அரை கல்பத்தின் பிரிய தர்ஷனாவேன் என்று கூறுகிறார். பசித்த பாவனா வாருங்க, வந்து ஆத்மாக்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு சொல்லி பிரிய தர்ஷனாக எங்களை தூய்மையாக்குங்கள் என்றுதான் என்னை அழைத்தீர்கள். எனவே அவரது வழிபடியும் நடக்கணும். கடின முயற்சி வேண்டும். இந்த பிரிய தர்ஷன்னா என்ன தெரியுமா? காதலன், பிரியமானவர் அப்படின்னு கூப்பிட்டீங்க. தூய்மையற்றவர்களே தூய்மையாக்கக்கூடியவரே வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டீங்க. அதனாலதான் இந்த பிரிய தர்சனம் வந்திருக்கே உங்களை எல்லாம் தூய்மையா மாத்துறதுக்கு அப்படிங்கிறார். கடின முயற்சி வேண்டும். பாபா நீங்கள் தொழில் ஆகியவை செய்யாதீர்கள் என்று அப்படி ஒன்றும் கூறுவதில்லை. அவை எல்லாமே செய்யுங்க. இல்லறத்துல இருந்தபடியே குழந்தை குட்டிகள்லாம் பராமரித்தபடியே தன்னை ஆத்மான உணர்ந்து மென்மை நினைவு செய்யுங்க. அவ்வளவுதான். ஏனெனில் நான் பதித்த பாவன் ஆவேன். குழந்தைகளை தாராளமா பராமரிங்கள். மற்றபடி மேற்கொண்டு குழந்தைகளை பெற்று எடுக்காதீர்கள். இல்லை என்றால் அவர்கள் நினைவுக்கு வந்து கொண்டே இருப்பார்கள். அதான் இவர்கள் எல்லாரும் இருக்கும் பொழுதே இவற்றை மறந்து விட வேண்டும். எதெல்லாம் நீங்க பார்க்கிறீர்களோ இது எல்லாமே முடிந்து போய்விட போகுது. சரீரமும் முடிந்து விடும். தந்தையின் நினைவினால் ஆத்மா மட்டும் தூய்மையாகிவிடும். பிறகு சரீரம் புதியதா கிடைக்கும். இது எல்லை இல்லாத சந்நியாசம். தந்தை புதிய வீடு கட்டுகிறார் என்றால் பின் பழைய வீட்டிலிருந்து மனம் அகன்று விடுகிறது. சொர்க்கத்தில் என்னதான் இருக்காது, அளவற்ற சுகம் இருக்கும். சொர்க்கமோ இங்கு ஆகும். சில்வாலா கோயில் கூட முழுமையான நினைவார்த்தம். கீழே தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு சொர்க்கத்தை எங்கே காண்பிப்பது? அதை மேற்கூரையில் வைத்திருக்கிறார்கள். கீழே ராஜயோகத்தின் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலே ராஜ்ய பதவி நின்று உள்ளது. எவ்வளவு நல்ல கோயில்! மேலே அச்சல்கர் இருக்கிறது. தங்க விக்கிரங்கள் இருக்குது.
அவற்றுக்கு மேலே பின் இருப்பது ம். குரு சிக்கர். ம். குரு எல்லாவற்றுக்கும் மேலே அமர்ந்துள்ளார். ம். உயர்ந்ததிலும் உயர்ந்தது சத்குரு. ம். பிறகு நடுவில் சொர்க்கத்தை காண்பிக்கிறார்கள். ம். எனவே இந்த தில்வாலா குயில் முழுமையான நினைவார்த்தம். ம். ராஜயோகத்தை நீங்கள் இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். பிறகு சொர்க்கம் இங்குதான் இருக்கும். ம். தேவதைகள் இங்கு இருந்தார்கள். ம். ஆனால் அவர்களுக்காக தூய்மையான உலகம் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறதுன்னு பாபா சொல்லி ம். முடிக்கிறாருங்க பகவான். ஆமா, அந்த தில்வானா கோயிலை பத்தி சொல்லியிருந்தால சூப்பரா இருந்துச்சு. ம். ம். அச்சல் என்ன சார் ஆ, அதெல்லாம் ஆ, என்ன சொல்லுங்க. அதான் தில்வாடா கோயில்ல அந்த கீழே பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா தபஸ்யா செய்யறது மாதிரி, தவம் செய்யறது மாதிரி சித்திரங்கள் அமைச்சிருக்காங்களாம், சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த யாரு? நாம தான் அப்படிங்கிறார். பிராமணர்களான நாம தான் தவம் இருக்கிறோம் இல்லையா, ராஜ யோகிகள் யோகா செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா, தபஸ்யா பண்றோம். ராஜ யோகிகள் தான் எப்படி ஆறாங்க, அந்த ராஜ்ய பாக்கியம், சொர்க்கத்துல வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை அடையிறாங்க அப்படிங்கிற அந்த நினைவு சின்னம் நம்ம பிராமண வாழ்க்கையில சங்கம யுகத்துல என்ன செய்யறோமோ அதை அப்படியே நினைவு சின்னமா தில்வாடா கோயில்ல அமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறாரு. அந்த அச்சல்கர் அப்படிங்கிறதுனா என்னது? ஆடாத அசையாத நிலை. அதான் அந்த சித்திரத்தை அமைச்சிருக்காங்க போல. இந்த அங்கதனுடைய சித்திரம் இருக்கு இல்லையா, ம். அந்த சித்திரத்தை அமைச்சிருக்காங்க போல. அச்சல்கர் அப்படிங்கிற அந்த சித்திரத்தை அமைச்சிருக்காங்க போல. அப்புறம் அதுக்கு மேல குரு சீக்கர் அப்படிங்கிற ஒரு சித்திரம் அமைச்சிருக்காங்க போல. அது வந்து குரு சிவபாபாவுடைய சித்திரம் போல. அவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த குரு. அவருடைய வழிப்படி நடக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த சொர்க்க ராஜ்யம் கிடைக்குது அப்படிங்கிறத சொல்றாரப்பா. அவர் தான் உங்களுக்கு அந்த ராஜயோகத்தையும் கற்பிக்கிறாரு. அவர் மூலமா தான் அந்த சொர்க்க பாக்கியமும் கிடைக்குது. அவர் மூலமா தான் உங்களுடைய மனம் புத்தி ஆடாத அசையாத நிலையில இருக்குது அப்படிங்கிறத அந்த தெல்வாடா கோயில் வந்து இந்த சங்கம யுகத்தின் ஒரு நினைவு சின்னமா இருக்குது. அதுவும் அபு அபு ராஜஸ்தான்லயே இருக்குது பாத்தீங்களா, அபு கிட்டே இருக்குது இல்லையா, ஆமா. அதுவும் டிராமா படி அமைஞ்சிருக்குது பாருங்க. அதுதான் ரகசியம் அப்படிங்கிறார். ம். ம். அது எல்லாருமே பாப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும் பிரதர். மவுண்ட் ஆபு போனாலே அங்க கூட்டின்னு போய் காமிப்பாங்க அந்த கோவில. ஆமா, நம்மளுடைய நினைவு சின்னம் இல்லையா. ஆமாங்க பிரதர். அதே ஆமா. மாதிரிதான் இருக்கும். ம். அப்படியே கண்ணை திறந்து யோகா பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாரும். ஆமா. ஆமாங்க பிரதர். ம். எல்லாரும் இருப்பாங்க. சூப்பர். ம். ஓகே. தாரணையில என்ன சொல்றாருன்னா, ம். இந்த கண்களால் அனைத்தையும் பார்த்தபடியே இவற்றை மறப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். ம். பழைய வீட்டிலிருந்தும் உலகத்திலிருந்தும் மனதை அகற்றி விட வேண்டும். ம். புதிய வீட்டை நினைவு செய்ய வேண்டும். ம். ஞான ஸ்தானம் செய்து அழகான இளவரசர் ஆக வேண்டும். ம். எப்படி தந்தை அழகான வெண்மையான ம். தூரதேசியாக இருக்கிறார். தூரதேச பயணியாக இருக்கிறார். அத சொல்றாருங்க பிரதர். ம். அத சொல்றாரு. எப்படி தந்தை அழகான வெண்மையாக இருக்கிறார், ம். அது போல அவருடைய நினைவின் மூலம் ஆத்மாவை கருமையிலிருந்து வெண்மையாக ஆக்க வேண்டும். ம். மாயாவோட யுத்தத்துக்கு பயப்படவே கூடாது. ம். வெற்றி அடைபவராக ஆகி காண்பிக்க வேண்டும். ம். இன்னைக்கு வரதானம் கொஞ்சம் பெருசா இருக்கு, படிக்கிறோம் பிரதர். ம். வரதானம் வந்து மகாதானி ஆகி ம். பரந்த உள்ளத்துடன் குஷி என்ற பொக்கிஷத்தை பகிர்ந்து கொடுக்கும் ம். மாஸ்டர் கருணை உள்ளமுடையவர் ஆகுங்கள். ம். மனிதர்கள் ம். விளக்கம் சொல்லிடுங்களா பிரதர்? சொல்லுங்க சிஸ்டர். மனிதர்கள் அல்பகால குஷி அடைவதற்காக எவ்வளவு நேரம் செல்வம் செலவு செய்யறாங்க. ம். இருப்பினும் உண்மையான குஷி கிடைப்பது கிடையாது. ம். இப்படிப்பட்ட அவசியமான நேரத்தில் ம். ஆத்மாக்களாகிய நீங்கள் மகாதானி ஆகி பரந்த உள்ளத்துடன் ம். குஷிய தானம் கொடுங்க. ம். இதற்கு கருணை உள்ளம் என்ற குணத்தை வெளிப்படுத்துங்க. ம். உங்களது ஜட சிலை வரதானம் கொடுத்து கொண்டிருக்கிறது. ம். அப்படின்னா நீங்க சைத்தன்யத்தில் கருணை உள்ளம் உடையவராகி பகிர்ந்து கொண்டே செல்லுங்க. ம். ஏன்னா மற்றவர்களின் வசத்தில் ம். ஆத்மாக்களாக இருக்கிறாங்க. ம். இவர்கள் கேட்கக்கூடியவர்கள் அல்ல என்று ஒருபோதும் நினைக்காதீங்க. ம். நீங்கள் கருணை உள்ளத்துடன் கொடுத்து கொண்டே செல்லுங்கள். ம். உங்களது சுபபாவனை அவர்களுக்கு அவசியம் பலன் கொடுக்கும். ம். அது என்னன்னா மகாதானி ஆகுங்க, கருணை உள்ளம் உடையவர் ஆகுங்க அப்படிங்கிறார். அதுக்கு என்ன செய்யணும்? குஷி என்ற பொக்கிஷத்தை அடுத்தவங்களுக்கு தானமா கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த உலகத்துல குஷிக்காக என்ன காரியம் செஞ்சுட்டு இருக்காங்க? செல்வத்தை எவ்வளவு செலவு பண்றாங்க, நேரத்தை எவ்வளவு செலவு பண்றாங்க, பீச்சுக்கு போறாங்க, பார்க்குக்கு போறாங்க, தீம் பார்க்குக்கு போறாங்க, கோயில்ல செலவழிக்கிறாங்க, ஷாப்பிங் மால் போறாங்க, சினிமா தியேட்டருக்கு போறாங்க. பூரா என்ன செய்யறாங்க? அல்பகால குஷிக்காக போறாங்க. ஆங்க உண்மையான குஷியே கிடைக்கிறது இல்ல, பணமும் வேஸ்ட் ஆகுது. அப்ப இவங்களுக்கு உண்மையான குஷி கொடுக்கக்கூடியவங்க யாரு? நீங்க தான். அப்ப அப்பாவுடைய நினைவுல இருந்து
குஷியை நிறைய தாரணம் செஞ்சு மற்ற எல்லாருக்குமே அந்த குஷியின் தானத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிறார். இதுக்கு முக்கியமா நீங்க கருணை உள்ளம், மாஸ்டர் கருணை கடலாகி கருணை உள்ள உடையவராகி அடுத்தவங்களுக்கு இந்த குஷியின் தானத்தை செய்துட்டே இருங்க அப்படிங்கிறார். நம்ம மனசுல ஒரு எண்ணம் வரக்கூடாது, நாம ஏன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுடைய ஜட சித்திரம் பாருங்க, பார்வையினால உங்களுடைய அந்த உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ்னால என்ன செஞ்சுட்டு இருக்குது, தேவி தேவதைகள் கிட்ட போனாலே, கோயிலுக்கிட்ட போனாலே ஒரு அமைதி கிடைக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா. பார்த்த உடனே தேவி தேவதைகளை பார்த்தோடனே ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகுது, அவங்க மனோகாமனைகள்லாம் பூர்த்தி ஆகுது, இந்த தேவி கிட்ட வேடிக்கிட்டோடனே நமக்கு எல்லா பாக்கியமும் உண்டாகுது அப்படின்னு தானே பக்தர்கள் வந்து நிக்கிறாங்க. வெறும் ஜட சிலை தான், அதுவே அவ்வளவு பாக்கியம் உங்களுக்கு கொடுக்குது, பக்தர்களுக்கு கொடுக்குது அப்படின்னா நீங்க யாரு? ஜடமூர்த்தியே அப்படி இருக்குதுன்னா நீங்க சைத்தன்ய மூர்த்தி, உங்களால என்னதான் செய்ய முடியாது? அப்ப நீங்க வைக்கக்கூடிய சுப பாவனை அவங்களுக்கு கண்டிப்பா போய் சேர்ந்தே தீரும் அப்படிங்கறத சொல்றாரப்பா. அதுக்குதான் விசேஷமா இந்த குஷிங்கிற பொக்கிஷத்தை அவங்களுக்கு தானமா கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிறார். பாபா வந்து ஸ்லோகன் என்ன சொல்றாருன்னா, யோக சக்தியின் மூலம் ஒவ்வொரு கர்மேந்திரத்தையும் கட்டளைப்படி நடத்தக்கூடியவர்கள் தான் சுயராஜ்ய அதிகாரி ஆவார்கள். இதுதான் சுயராஜ்ய அதிகாரி. யோக சக்தி தந்தை கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த யோகத்தின் பலத்தின் மூலமா என்ன செய்யணுமா, ஒவ்வொரு கர்மேந்திரியத்தையும் கட்டளைப்படி கண்ட்ரோல் பண்ணி ரூல் பண்ண தெரியணும். அப்படிப்பட்டவங்க தான் யாரு? சுயராஜ்ய அதிகாரிகள். ஒவ்வொரு கர்மேந்திரியத்துக்கும் அப்பா ஸ்ரீமத் கொடுத்திருக்காரு இல்லையா, கண்கள் வந்து தூய்மையான பார்வையோட தான் பார்க்கணும், வார்த்தைகள் இனிமையான வார்த்தைகளோட தான் பார்க்கணும், உங்களுடைய மனம் புத்தி மன்மனாபவ நிலையிலே அப்பாவை நினைவு செய்துக்கிட்டே இருக்கணும், சுபபாவனை வைக்கணும், உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸை மனசா சேவையின் மூலமா கொடுத்துட்டே இருக்கணும், உங்களுடைய கர்மா பணிவுத்தன்மை நிறைஞ்சதா திருப்தியுடையதா இருக்கணும். இப்படிலாம் அப்ப ஸ்ரீமத் கொடுத்துருக்காரு இல்லையா. உங்களுடைய புத்தியில எப்பவும் சுயதர்சன சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா. இதையெல்லாம் கரெக்டா இருக்குதா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு கண்ணுல சாந்தி தாமமும் இன்னொரு கண்ணுல சுகதாமமும் தெரியுதா, இப்படி எத்தனை ஸ்ரீமத்து கொடுத்திருக்காரு ஒவ்வொரு கர்மேந்திரியத்துக்கும், ஒவ்வொரு சூட்சுமேந்திரியத்துக்கும் ஸ்ரீமத்து கொடுத்திருக்காரு இல்லையா. அதுபடி நடக்குதா இல்லையா, அப்படிப்பட்டு நடக்கலைன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி ரூல் பண்ண தெரியணும் உங்களுக்கு. அப்படிப்பட்டவங்க தான் சுயராஜ்ய அதிகாரிகள் அப்படின்றாரப்பா. நீங்க சொன்னா அது கேட்கணும், மாயா வசமா போகக்கூடாது. எந்த கர்மேந்திரியமும் எந்த சூட்சுமேந்திரியமும் மாயாக்கு வசமா ஆகக்கூடாது. அப்படி அதிகாரி. ஆமா, அவ்வளவு முக்கியத்துவம். அதான் யாரு இந்த சங்கம யுகத்துல சுயராஜ்ய அதிகாரிகளா வாழ்றாங்களோ அவங்கதான் எதிர்கால விஸ்வராஜ்ய அதிகாரியா மாறுவாங்க அப்படின்னு சொல்லுவாரப்பா. எதிர்கால ராஜ்ய சிம்மாசனத்துல உட்காரன்னு ஆசை இருக்குது அவங்களுக்கு. அப்ப இந்த சுயராஜ்ய அதிகாரி அப்படிங்கிற பூர்வ மத்திய சிம்மாசனத்துல உட்காந்து எல்லா கர்மேந்திரியங்களும் ராஜ்யம் செய்யுங்க அப்படிங்கிறாரு. இப்பவே நீங்க ராஜா தான், உங்க உடலுக்கு நீங்க ராஜா, உடலின் எஜமானன், தேகத்தின் எஜமானன் அப்படிங்கிறவங்க தான் சுயராஜ்ய அதிகாரி. இவங்க கண்டிப்பா விஸ்வராஜ்ய அதிகாரியா வருவாங்க அப்படிங்கிறாரப்பா. மாயை எவ்வளவுதான் துக்கம் கொடுக்க வந்தாலும் அது எது மூலியமா வேணாலும் வருங்க பிரதர், எப்படி வேணாலும் வரும். ஆனாலும் நம்ம சுயராஜ்ய அதிகாரியா இருக்கணும். ஆமா, என்ன மீறி எதுவும் நடக்க கூடாது. அப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கணும் உங்களுக்கு உங்க உடம்பு மேல. அடுத்தவங்க கிட்ட காட்டிக்கிட்டு இருக்க கூடாது. நம்ம உடம்புக்கு தான் நம்ம ராஜா, அடுத்தவங்க உடம்புக்கு நம்ம ராஜா கிடையாது. அதுக்கு நிறைய வழி இருக்குங்க பிரதர், உள்ள நுழையறதுக்கு வழி இருக்குது. வழி ஏன் ராஜா உட்கார்ந்து இருக்கும் போது வரலாமா? அப்படி நம்மள பார்த்தாலே நடுங்க வேணாமா மாயே? நம்ம அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி ரூல் பண்ண தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. கோட்டை பலமா இருந்துச்சுன்னா மாயை எப்படி உள்ள வர முடியும்? எதிரி உள்ள வரணும்னா கோட்டை பலகீனமா இருந்தாதானே உள்ள வரும். கோட்டை பலமா இருந்துச்சுன்னா தாண்ட முடியும், உள்ள உடைச்சுக்கிட்டு கூட வர முடியாது, ஸ்ட்ராங்கா இருக்குதுல்ல. அதுக்குதான் அப்பாவுடைய குடைநிலையில இருங்க, எப்பவும் பாதுகாப்பா இருங்கன்னு சொல்றாரு இல்லையா. அப்ப அதனாலதான் மனம் புத்திய ஒண்ணு சுயதர்சன சக்கரம் சுத்திட்டே இருங்க, இல்லைன்னா அப்பாவோட நினைவுலயே இருங்க. ஓகே, அப்ப பிரதர் ஒரு டவுட் இது மட்டும் கேட்டுக்கிறேன். மாயா வந்துருச்சுன்றத ஆத்மா உணர்ந்துடுச்சுன்னா உடனே அப்பா கிட்ட போயிடலாம். அப்பா நீங்களா இருங்க. நீங்க யாரு? ஆத்மாவா இருக்கீங்க. நீங்களா இருங்க, ஆத்மா ரூபத்துல இருங்க. எப்படி மாயா உங்ககிட்ட வரும்?
தேகத்தை காட்டி என்ன செய்ய முடியும்? நான் ஆத்மாவா இருக்கேன். அது தேகத்தை காட்டி வேற ஏதாவது மயக்க பார்க்குமா? நான் ஆத்மாவா தான் இருக்கேன், நான் தான் தேகமே கிடையாதே அப்படிங்கிற அந்த உணர்வுல இருக்கும்போது நான் பரமாத்மாவுக்குள்ள குழந்தையா இருக்கேன். பரமாத்மா குழந்தையை மாயை அசைச்சிட முடியுமா? நம்மளுடைய நிலையில நம்ம இருக்கிறது இல்ல, அதுதான் தப்புங்கிறாரு. அப்போ ஓ, ஆத்மான்ற ஸ்திதியில இருந்தோம்னா பார்க்கணும் மாயாவை பார்க்கலாம். மாயா வந்துருச்சு தெரியும் ஆத்மாவுக்கு. இதுலயுமே வேற ஸ்லோகன்ல சொல்லுவார் சிஸ்டர். என்னன்னா, ஆத்மா உணர்வுல இருந்தீங்கன்னா மாயை உங்களுக்கு முன்னாடி வெறும் பேப்பர் டைகர் தான், வெறும் காகித புலி தான் அப்படின்பாரு. கரெக்ட். தேக உணர்வுல போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மாயை சர்வ சக்திவானா இருந்து உங்களை எதிர்ப்பான் அப்படின்பாரு. அந்த உணர்வுலதான் இருக்குது. நீங்க ஆத்ம உணர்வுல இருக்கீங்களா, தேக உணர்வுல இருக்கீங்களா? ஆத்மானு இருக்கிறோம், ஆத்மானு பாக்குறோம், பாபாவோட இருக்கிறோம் அப்படின்னா மாயா வரும் தெரியும். ஆனா நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம யாரோட ஆத்மாவா இருக்கோம். அதுதான் சொல்றாரு. அது இப்படி புரிஞ்சுக்கோங்க நீங்க. ஆனா தேக உணர்வுக்கு போயிட்டீங்கன்னா, தேக அபிமானத்துக்கு போயிட்டீங்க என்ன ஆகும்? அது வசமாயிடுவோம் பிரதர். அதான் அவன் சர்வசக்திவானா மாறிடுவான். மாயை சர்வசக்திவானா மாறி நம்மளை எதிர்ப்பான், துக்கம் பண்ணுவான், அசாந்தி பண்ணுவான், கவலையில தள்ளுவான், துக்கத்துல தள்ளுவான், குழப்பத்துக்கு கொண்டுட்டு போவான். நல்லா மாயை உங்களை மூக்க பிடிக்கும், மூஞ்சில குத்தும், தலைய திருப்பும், இத்தனை வேலையும் சொல்றாரு இல்லையா? அது எல்லாம் நடக்கும் எப்ப தேக உணர்வுல இருந்தீங்கன்னா. வேதனைப்படுத்தும், கஷ்டம் கொடுக்கும், துக்கம் கொடுக்கும். அதோட வேலை அதுதான். அது வசமாயிட்டா அதுக்கு நல்லது செய்ய தெரியாது இல்ல பிரதர், இதான் செய்யும். ஆமா, அதனாலதான் தேக உணர்வுக்கு போகாதீங்க, ஆத்ம உணர்வுல இருங்க, அப்பாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்றது காரணம். ஆனா வந்து கவர் பண்றதுக்கு நல்லது செய்யற மாதிரி நடிக்கும், அதுவும் செய்யும். அதான் சுகம் கொடுக்கற மாதிரி கொடுக்கும். ஆனா கொடுத்து நம்மள துக்கத்துல போய் தள்ளி விட்டுட்டு போயிடாது. அப்படி தள்ளி விட்டுருச்சு நம்மள இப்போ. அதான் காம விகாரமும் அப்படித்தானே, சுகம் கொடுக்கற மாதிரி கொடுக்கும். அதுலதானே பிரதர் எல்லாம் ஏமாந்துட்டாங்க. அதுல விழுந்தவங்க தான் இன்னும் எழுந்துக்க கஷ்டப்படுறாங்க எல்லாரும். அதே போலதான் பற்றும். பற்றுதல் என்ன, ஒரு கவர்ச்சி தானே. அது ரொம்ப மோசம். அது பையனா எல்லாருக்குமே பற்று இருப்பாங்க. அது ஒண்ணு. அப்புறம் பேராசை. பேராசை அது ஓரளவுக்கு இருக்கும், எல்லார்கிட்டயும் இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். இருக்குதானே செய்யுது. இப்ப ஏதோ ஒரு பொருள் யாருக்கும் தெரியாம எடுத்து சாப்பிடணும், டேஸ்டா இருக்கும்ல, எடுத்து சாப்பிடணும். அடுத்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாது. எதுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு? அதுவும் தோணும் மனசுல. அது இருக்குது, அதுவும் ஒரு கவர்ச்சி தானே, அதுவும் தேக உணர்வு தானே, நாக்கு ருசிக்கு அடிமையானது தானே. அதுவும் பாத்துக்கணும். தாண்டணும். இவ்வளவு விஷயம் இருக்கு. மாயாக்கு நிறைய இடம் இருக்குங்கிறது வர. ஆனா நமக்கு ஒரே ஒரு இடம் பாபா நினைவு தான். அதுதான் சொல்றாரு, இதெல்லாம் இந்த நினைவுல இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சிடலான்றாரு. அதுக்குதான் கஷ்டப்படுறோம் எல்லாரும். மாயா ஈஸியா வந்துருது, அதுக்குதான். அதான் சொர்க்க ராஜ்யத்தின் சிம்மாசனம் அவ்வளவு சீக்கிரத்துல கிடைச்சிருமா? அதானே. கஷ்டமான விஷயம் எல்லாம் கிடையாது, சிம்பிளான விஷயம் தான். ஆத்மானு உணருங்க, பரமாத்மா நினைவு செய்யுங்க, ரெண்டுலயே எல்லா விஷயம் முடிஞ்சு போச்சு. நீங்க அதை செய்யாம மத்ததெல்லாம் யோசிச்சிருந்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. அதனாலதான் அப்பா சிம்பிளா சொல்றாரு, ஆத்மானு உணர்ந்துக்கோங்க, அப்பா நினைவு செய்யுங்க, டிராமானு ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. மூணே விஷயம்தான். உலகத்திலே இதை விட சிம்பிளான ஒரு புருஷார்த்தம் இந்த பிராமணர்களுக்கு கிடைக்காது. அதத்தான் நம்ம செய்யறது இல்ல. சரிங்க சிஸ்டர். ஓகே பிரதர். ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி. தேங்க் யூ சிவா. நன்றி பாபா. ஓகே. ஓம் சாந்தி.